ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பிடி கருணைக்கிழங்கு வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்குல 2 வெரைட்டி இருக்குது. பிடிக்கரணை, என்ன ஒன்று சட்டி கரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பிடிக்கரணையை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதான் பிடிக்கரணைன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்டி கரணை சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அது வந்து வறுக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு குழம்பு தான் வைக்க முடியும். இதில் வந்து வறுவல்லாம் செய்ய முடியாது. நிறைய மண் இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. சட்டியில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் புளி சேர்த்துருக்கேன். சிலர் பார்த்தீங்கன்னா புளி அந்த இலை அந்த சேர்த்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இரும்பு துண்டு இருந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு இதில் நான் அவரைக்காய் அந்த இலை தான் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து வேக வைக்கும்போது அந்த அரிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ட்ரை பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருணைக்கிழங்கு கொஞ்சம் கூட அரிப்பே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவரைக்காய் அந்த இலை இல்லைன்னா நீங்கள் புளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்னதாக ஒரு துண்டு இரும்பு இருந்ததுன்னா, ஏதாவது சாவி இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு துண்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு கரகரப்பு இல்லாமல் இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடுச்சு. அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அழுந்தணும். உருளைக்கிழங்கு அந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டியில் தான் வந்துட்டு குழம்பு வைக்கிறேன். யூஸ்வலாக மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டி சூடானதுக்கப்புறமா ஒரு 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய். காரக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் சீரகம் மட்டும்தான் போடுவாங்க. கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெந்தயமும் சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இதோட 2 கொத்து கருவேப்பிலை, அதுவும் எண்ணெயோட சேர்ந்து நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம், காரக்குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு 2 ரொம்ப பொடியாக இல்லாமல் பெருசாக 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரே ஒரு சின்ன பழுத்து தக்காளி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால கம்மியாகவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். அளவாக சொல்லியிருக்கேன். இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். தனி மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிலர் பார்த்தீங்கன்னா புளியோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் அந்த ஃப்ளேவர் வாசனை நல்லா வரும். அதுவும் வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நான் வெந்நீர் ஊற்றி முதல்ல ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச அந்த பிடிக்கரணையிலேருந்து நம்ம தூள் எடுத்துடலாம். எப்பயுமே கருணைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணும்போது வாங்கிட்டு வந்து உடனே செய்யாமல் ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் வச்சுருந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த அரிப்புலாம் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கரகரப்புலாம் தெரியாது. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த சட்டி கரணை, பெரிய கரணாக இருக்கும் இல்லையா, அதுவும் அப்படி தான். இதுவுமே நம்ம வாங்கிட்டு வந்து உடனே செய்யாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த கரகரப்புலாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது தோல்லாம் உரிச்சியாச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சு அந்த கருணைக்கிழங்க சின்ன சின்ன துண்டு அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் கிழங்கு வேக வைக்கும்போது உப்புலாம் சேர்க்கல, அதனால உப்பு திட்டம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கிழங்கு அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டோம், இறக்கி வச்சுட்டோம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் தனியாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்குது. நம்மளோட பிடி கருணைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.